நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்து ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் குட்டாடி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீலோ பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா அலைட் மாஷனில் சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் பண்ணிடுறது ஒவ்வொன்றும் முடியும். நம்ம சேனல் பற்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருங்க. மறக்காம அதில் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் அது மாதிரி இருந்தால் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட் மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சைன் பண்ணிட்டு 4:1 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிரேப் ஆச்சு கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரதுக்காக நான் மூவ் சம்பளத்தோட இருக்க அந்த ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து ஜூம் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரதுக்காக நான் ஜூம் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரதுக்காக நான் வந்து ஜூம் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற அந்த ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் சைன் பண்ணிட்டு ஆடியோ கிளிக் பண்ணி ஆடியோ வந்து ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆடியோ எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டில் போய்டுங்க, ஸ்டார்டிங்கில் போய்ட்டு இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடிய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள், ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கலர் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா இல்லை எவ்வளோ என்ன வேல்யூ அப்படி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிகிரீஸ் பண்ணி, அதாவது -100 அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் வச்சுட்டோம். இப்போ வந்து பேக் வந்து வேறு எந்த வேலையும் சேஞ்ச் பண்ணுறதால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. போன மாதிரி கலர் ஐடியே கொடுங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்போர்ட் காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஆட் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இதில் எந்த வேல்யூ வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.50 அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா வைங்க. உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 0.50 வச்சுட்டு காமா பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதாவது 9 உங்களுக்கு அந்த வேல்யூ பாருங்கள். நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பார்த்தீங்கன்னா 0.900 அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த வேல்யூ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்துட்டு அதாவது உங்களுக்கு வந்து அது மூவ் பண்ண உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பார்த்து நீங்கள் வந்து வச்சுருங்க உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்து தேர்டாக ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா கலர் லைட்டு அதிலே போய் யூஸ் அதாவது இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா RGB அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போடுறதும் அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.15 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது தெரியும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 5 வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து 5 வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வேல்யூவே வைக்கலாம், இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதால சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும் இப்படி வச்சா. ஓகே, நான் வந்து பேக் வந்துடுறேன். பேக் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து ப்ளஸ் சைன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான லிரிக் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோம். அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒன் டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆல்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். தேவையான ஃபாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதாவது இந்த தமிழ் ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து தமிழில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து இங்கிலீஷ் லிரிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி இங்கிலீஷில் போட்டு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன், ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். மறக்காம அதே வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து நான் சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சுருக்கேன். கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் வந்து சூஸ் பண்ணுங்கள்.
ஒயிட் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து டிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆட்ரஸ் போயிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாகிறத விட நீங்கள் ஸ்க்ரீனில் இப்படி ஆஃப், அதாவது நீங்கள் ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இங்கே சைடில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து தேர்டாக இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ வந்து பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து நான் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நான் செட் பண்ணிடுறேன். கொஞ்சம் வந்து ஜூமிங் பண்ணிடுறேன், அதாவது வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து இதுமாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதாவது நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எப்படி வைக்கிறீங்க பார்த்து நீங்கள் தான் வைக்கணும். அது நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் எடுங்க. நான் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்து மேலே அந்த ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ண அந்த செகண்டாக இருக்க அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிராவிங் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், டிராவிங் ஏஜ் அந்த வேல்யூ தான் அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா டிராவிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணுற பாருங்க, மார்க் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து வேல்யூ வந்து இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அதாவது நீங்கள் வந்து இதில் ஸ்டார்ட் இருக்கும், அதில் எண்டு கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டில் அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமோ எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வச்ச அந்த கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். அதாவது 0.0 அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மறுபடியும் அந்த ஒயிட் கலரில் வர மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலர் சூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அட்ராக்டிவ் சூப்பராக இருக்கும் நல்லா. இப்போ வந்து நான் பிளாக் கலர் அதாவது டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீல் கொடுத்துட்டு நான் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் ஒரு டெம்ப்ளேட்டோட 2 டெம்ப்ளேட்டோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபாண்டோ லிங்க்கை நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இப்போ தான் நான் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சைன் பண்ணுங்கள், மீடியா கொடுங்க. இப்போ வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து நான் வந்து ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது 30 செகண்ட் உங்களுக்கு வரலன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டூப்ளிகேட் எடுத்துடுங்க. அதாவது 30 செகண்ட் உங்களுக்கு வரலன்னா இது வந்து டூப்ளிகேட் எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிட்டு அதாவது பிளெண்டிங் ஒப்பாசிட்டி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி லைட்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வருது, நம்ம மோட்டர் சமையல் நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இதுதான் நான் சொல்கிறத. இப்போ இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுத்துங்க. இப்படி ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து கட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு டபுளாக வரும். அதுக்காக நான் அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த அதாவது அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஒரு எஃபெக்ட் பண்ண ஆட் பண்ணிடலாம். எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. போய்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட்டிங் ஒரு ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து இப்போ இப்படி ஸ்க்ரால் பண்ண உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. இல்லை 3D பண்ண இருக்கும், அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி இந்த டெம்ப்ளேட், அதாவது நீங்கள் வந்து மீதி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதை ஆட் பண்ண இதே மாதிரி தான் நீங்களும் ஆட் பண்ணணும். அதை வந்து ஆட் பண்ணி லைட்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அது ஓல்டு ஸ்க்ரீன் அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். வீடியோ லென்த்தாக போகிறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணாமல் அப்படியே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாடி வந்து கீழே கொடுத்து தான் மறக்காமல் அதில் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஸ்டாவில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். Okay friends, thanks for watching.